அதே கடுப்படியில் நல்லா காரசாரமாக எக்கு சுக்கா செய்வோம் வாங்க. 1 ஸ்பூன் வெறும் வடை சட்டி தான் காய வச்சுருக்கேன். இதுக்கு ஆயிலெலாம் ஊற்றக்கூடாது. 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு தனியா, கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டாச்சு. தனியான்னு சொல்லிக்கலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூனு ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன். பெப்பர் கூட கொஞ்சம் போட்டால் அந்த சுக்கா வந்து நல்லா காரம் ஸ்பைஸியாக தூக்கலாக இருக்கும். இப்போ அடுத்து அது கூடவே போட்டுடலாம் 3 கிராம்பு, கொஞ்சமாக ஸ்டார் பூ, கொஞ்சம் பட்டை. ரொம்ப உங்களுக்கு வாசனை நல்லா பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சமே போட்டுக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா ஒரு 6 வத்தல் போடுறேன் அக்கா. இதையும் போட்டு நல்லா வெறும் வடை சட்டியில் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். எதுவுமே கருகிய விடக்கூடாது. சிம்மில் வச்சே வருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து கருகாமல் வறுபட்டு நல்லா வாசனை கமன்னு இருக்கும். இந்த மெத்தடில் வறுத்துக்கோங்க. எதுவுமே கருகலை பாருங்கள், வாசனை அப்படியே இருக்கும். போதும். இதை பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுரும். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டும். ஆறிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடும். இப்போது இதை 1-2 சுற்றியாச்சு கொரகொரப்பாக. இதை பிளேட்டுக்கு மாற்றிடும். இப்போ சுக்காவுக்கு அக்கா பெரிய வெங்காயம் பெரிய சைஸு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அது கொஞ்சம் கொரகொரப்பாக சுற்றினா போதும். அவ்வளோதான். இதுவும் கொரகொரப்பாக சுற்றியாச்சு. இந்த அளவு தான் இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப நைஸாக சுற்றிடாதீங்க, டேஸ்ட்டே போயிடும். இதை வந்து பவுலுக்கு எடுத்துடலாம். அக்கா இப்போ ஒரு வடை சட்டியை அதே வடை சட்டி தான் காய வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், போதும். இப்போ கொஞ்சமாக ஒரு 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு. இந்த எக்கு சுக்காவுக்கு அக்கா 4 எக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டு பரட்டி எடுத்துட்டோம்னா எக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். லைட்டாக பரட்டினா போதும், ரொம்ப வேக வேணாம். லைட்டாக அப்படி பரட்டி எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த ஆயிலே பரட்டி எடுத்தால் போதும். அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. ஓடுது. இப்போ அக்கா பிளேட்டில் தனியாக எடுத்துட்டேன். இப்போ அந்த பூண்டு போட்டதுக்கு இப்போ வெங்காயம் 1-2 சுற்றி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுப்போம். நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடணும். இப்போ சால்ட் இது கூட போட்டு நல்லா வதக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு அக்கா 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுருவோம். கொஞ்சம் வாசனை போட்டோம், பச்சை வாசனை நல்லா நம்மளுக்கே தெரியும். பச்சை வாசனை போகிறது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா ரொம்ப 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 டேஸ்டியாக ஸ்பைஸியாக இருக்கும்பா இந்த முட்டை சுக்கா. இந்த எக்கு சுக்கா பண்ணி பாருங்கள். எல்லாம் வெரைட்டி ரைஸு, கர்ட் ரைஸு, மோர் சாதம், அப்புறம் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த இதை போட்டுடலாம். தூள் பண்ணி வச்சுருக்குறோம்ல, 1-2 மிளகு, தனியா, சோம்பு, கறி மசால் பட்டை, 2 கிராம்பு எல்லாத்தையும் போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கி நல்லா சுருண்டு வருது பாருங்கள். கலர் மாட்டிடுது பார்த்தீங்களா, நல்லா சுருண்டுருச்சு. போதும். எல்லா மசாலாவுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அந்த எக்கை போட்டுடலாம். நல்லா பரட்டி கொடுத்தா மட்டன் சுக்காவோட தோற்று போயிடும். இந்த எக்கு சுக்கா செமையாக இருக்கும்பா, செஞ்சு பாருங்கள். இது அப்படி நம்ம அந்த எக்கில் போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கொஞ்சம் ஆயிலில் பரட்டி எடுத்தோம்ல, பொரித்து எடுக்கும்போது அது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன போடணும்னா ஒரு சும்மா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுருங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுருங்க. சூப்பராக இருக்கும். இது இந்த சுக்கா வந்து இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் மாதிரி, சிக்கன் பள்ளிப்பாளையம் மட்டன்லாம் செய்வாங்க, அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து இது காஞ்ச மிளகா இன்னும் 2 கூட கிள்ளி போட்டு, காரம் பிடிக்குன்னா இன்னும் 2 கிள்ளி போட்டுக்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இது எங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த டிஷ்ஷு வந்து மோர் குழம்புக்கு தயிர் தாளித்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஒயிட் ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். சுக்கா ரெடி. இந்த முட்டை சுக்கா செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக காரமாக ஸ்பைஸியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. தேங்க்யூ.